ஜெய் சாய்ராம். மேல பலன் கொடுக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே அந்த வெண்ணெயை நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த வெண்ணெயை கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த அந்த மந்திரம், அந்த ஸ்லோகத்தின் சக்தியானது உங்கள் கையில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த வெண்ணெயில் கண்டிப்பாக இறங்கிரும். அது அந்த சக்தி ஃபுல்லாக அந்த வெண்ணெய்க்கு வந்துடும். அந்த வெண்ணெயை நீங்களே உண்டதுக்கப்புறம் அந்த மாயகிருஷ்ணனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம்.
முடிஞ்சால் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப முடியாத பட்சத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்க வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் மனைவி மட்டும் நீங்கள் செய்யலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. மன நிறைவோட இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் சொல்லி வணங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி அழகாக உங்களுக்கான பிரார்த்தனையை வைக்கலாம் குழந்தை பேருக்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு அடிக்கடி இந்த கன்சீவ் ஆகி அபார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் IVF, IUI இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை, இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். முடிஞ்சால் துளசி இதழ் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் கிருஷ்ணருக்கு. அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் செய்கிறதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக அந்த வெண்ணெயை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சாப்பிடுங்க. இல்லைனா அந்த ஒய்ஃபாவது சாப்பிடுங்க. நீங்கள் யார் பூஜை பண்ணீங்களோ அவங்க சாப்பிடுங்க. அதாவது நான் சொல்கிறது, ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, அந்த சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிருஷ்ணர் அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி உங்களுக்கும் ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க. என்னென்னா, நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும்தான் இது செய்யணும்னு இல்லை, அன்னைக்கு இருந்து நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தாலும் சரிதான். 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. இதை நீங்கள் லேசாக நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.